ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணியன் பேசுகிறேன். இப்போ என்னென்னா டிஆர்பி வந்து இப்போ டிஎன் செட் எக்ஸாம் நடத்திருந்தாங்க சமீபத்தில். நல்லாவே பண்ணியிருந்தாங்க எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம் நடத்திருந்தாங்க. பட் ஆனால் இப்போ என்னென்னா ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 13ஆம் தேதியிலேருந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ஆன்சர் கீழே வந்து ஒருத்தர்னா பெரிய பிளண்டர் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணதில் பேப்பர் 2க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒருத்தனா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பேப்பர் 1ல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து தான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ செவன்த்தில் எல்லா இதுலேயுமே மாறி மாறி தான் இருக்குது. 7th மார்ச்சில் நடந்த எக்ஸாமில் பேப்பர் 1 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ வந்து ஆஃப்டர்நூன் நடந்த எக்ஸாமோட ஆன்சர் கீயை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது மார்னிங் நடந்த எக்ஸாமுக்கு ஆஃப்டர்நூனுக்கான ஆன்சர் கீமு, இது மதியானம் நடந்த எக்ஸாமுக்கு காலையில் நடந்த ஆன்சர் கீ வந்து ஒருத்தர்னா இதில் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கொஸ்டின் பேப்பர் 1 இருக்குது, இதில் இருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து ஒருத்தனா இப்போ பெரிய இஷ்யூவாக இருக்குது. இப்போ நான் எனக்கு 2-3 நாள் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்தது. ஏன்னா நான் ஆக்சுவலாக டிஎன் செட் எக்ஸாம் எழுதியிருந்தப்போ வந்து ஒருத்தனா எனக்கு இந்த காம்ப்ரிஹென்ஷன்லேயே மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க, மேக்ஸ் கொஸ்டின் மிஸ்டேக்கு இப்படின்னு சொல்லிட்டு நான் இதை அப்படியே கொஸ்டின் எடுத்து பார்த்தேன். இந்த கொஸ்டின் எடுத்து பார்க்குறப்போ தான் பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து தான் இருந்தது. ஓகேங்களா, ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனா நான் யோசித்தேன். இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக மிஸ்டேக்கு. இது வந்து என்னன்னா 7ஆம் தேதி மத்தியானம் நடந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீயை இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்னு போட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஃபார்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒருத்தனா இது வந்து ஒருத்தனா மதியானம் நடந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ. ஓகேங்களா, 7ஆம் தேதியே மதியானம் நடந்த எக்ஸாமோட வந்து ஒருத்தனா ஆன்சர் கீ. அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதியானம் நடந்த எக்ஸாமோட ஆன்சர் கீயை ஓப்பன் பண்ணோம்னா காலையில் நடந்த எக்ஸாமோட கொஸ்டினுக்கு வந்து ஒருத்தனா கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இது நான் எல்லா எக்ஸாமுமே வந்து அனலைசிஸ் பண்ணேன். எல்லா எக்ஸாமுமே அனலைசிஸ் பண்ணப்போ என்னவா இருந்தது அப்படின்னா, எல்லா எக்ஸாமுக்குமே காலையில் நடந்த எக்ஸாமுக்கு மத்தியான ஷிஃப்டோட ஆன்சர் கீமு, மத்தியானம் நடந்த எக்ஸாமுக்கு காலை ஷிஃப்டோட ஆன்சர் கீமு. இது 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி இந்த 4 நாள் நடந்த எக்ஸாமுக்குமே இந்த மாதிரி தான் மாற்றி கொடுத்துருந்தாங்க. டிஆர்பி வந்து ஒருத்தனா 13ஆம் தேதி நைட்டே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது கரெக்டாக இருந்தது. ஓகேங்களா, 13ஆம் தேதி நைட்டே அப்டேட் பண்ண கீ வந்து கரெக்டாக இருந்தது. பட் காலையில் வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணாங்க. இந்த அப்டேட் பண்ணப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே மாறி இருந்தது. ஓகேங்களா, நான் எல்லா எக்ஸாமுக்கும் எடுத்து பார்த்தேன், எல்லா பேப்பருக்கும் எடுத்து பார்த்தேன். ஸோ இது பேப்பர் 2 கரெக்டாக இருக்குது. பேப்பர் 2 பர்ஃபெக்டாக வந்து கீ செட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பேப்பர் 1ல் மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து சப்ளை ஆயிடுச்சு. 6ஆம் தேதி அந்த 4 நாளுமே அப்படிதான் சப்ளை இருக்குது. காலையில் நடந்த எக்ஸாமுக்கு மத்தியானத்தோட ஆன்சர் கீ, மத்தியானம் நடந்த எக்ஸாமுக்கு காலையில் நடந்த ஆன்சர் கீ. ஸோ நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா காலையில் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா மத்தியான ஆன்சர் கீ, பேப்பர் 1ஓட மத்தியான ஆன்சர் கீ தான் நீங்கள் பார்க்கணும். அது அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிளண்டரை பண்ணி வச்சிருக்காங்க. இது எப்படி வந்து எதுக்கு போகலன்னு சொல்லிட்டு நான் நேற்றே வந்து மெயில் பண்ணியிருந்தேன் டிஆர்பிக்கு. ஸோ இன்னுமே அவங்க என்ன ரெக்டிஃபை பண்ணலை, இந்த மிஸ்டேக் வந்து ரெக்டிஃபை பண்ணலை. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் வச்சு நடத்திருக்காங்க. பட் ஆனால் பர்ஃபெக்டாக நடத்திருந்தாங்க. சில 7ஆம் தேதி மட்டும் வந்து 8ஆம் தேதி மட்டும் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆகி டைமுக்கு ஆற வேண்டிய எக்ஸாமாக நடக்க வேண்டிய எக்ஸாமு பின்னாடி நடந்தது. ஆனால் இப்போ என்னடானா ஆன்சர் கீழே வந்து பேப்பர் 1ல் வச்சு செஞ்சுட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்டெல்லாம் ஒரு நாள் ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. பேப்பர் 1 எடுத்து பார்த்தா நல்லா பண்ணிட்டு வந்த மாதிரி எனக்கு இருந்தது. கான்ஃபிடண்டாக ஒரு 40க்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு என்னடா ரொம்ப காம்ப்ரிஹென்ஷன்ல கூட தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதாயிடுச்சு. சரி சேலஞ்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ அதில் என்ன கண்டிஷன் கொடுத்துக்கிறான், கரெக்டான புக்கு கொடுக்கணும், கரெக்டான ரிசோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறான். நான் பேப்பர் 1க்கு காம்ப்ரிஹென்ஷனுக்கு நம்ம எப்படி போயிட்டு வந்தால் கரெக்டான ரிசோர்ஸ் வந்து கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் ஆச்சு. எப்படா நம்ம இதை அப்பீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச அஃபீஷியல்கிட்ட பேசி வந்து கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி இன்னைக்கு காலையில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட் உட்காந்து வெப்சைட்டில் இருக்கிற எல்லா ஆன்சர் கீயை எடுத்து செக் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து இப்போ 7ஆம் தேதி கொஸ்டின் பேப்பர்னா, ஏன்னா எனக்கு மேக்ஸ் ஓரளவுக்கு வந்து கான்ஃபிடண்டா இதான் ஆன்சர் சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் சால்வ் பண்ணேன். எல்லா இது 6th மார்னிங்கு, 6th ஆஃப்டர்நூனு, 7th மார்னிங் 7th ஆஃப்டர்நூனு, 8th மார்னிங் 8th ஆஃப்டர்நூனு, 9th மார்னிங் 9th ஆஃப்டர்நூனு எல்லா கொஸ்டினையும் எடுத்து மேக்ஸ் கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ணேன். மேக்ஸ் எனக்கு நல்லா வரும். ஸோ அப்படி அந்த மேக்ஸ் கொஸ்டின் ப்ளஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் எல்லாத்துக்குமே சால்வ் பண்ணேன். 6 to 9 வரைக்கும் எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஆன்சர் கீ கிடைச்சிருக்கு தெரியுங்களா. ஏன்னா காம்ப்ரிஹென்ஷன் எல்லா கொஸ்டின்லையுமே கடைசி 5 தான் இருக்குது. அந்த ஆன்சர் கீயை வச்சு நான் காலையில் நடந்த எக்ஸாமுக்கு மத்தியான ஆன்சர் கீ வந்து மேட்ச் ஆகுது.
ஓகேங்களா. காலையில் இப்போ ஒரு 6ஆம் தேதி காலையில் நடக்குது அப்படின்னா அந்த ஆன்சர் கீக்கு மத்தியானம் கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து மேட்ச் ஆச்சு. இங்கே மேக்ஸ் கொஸ்டினுக்கு மேட்ச் ஆகுது, காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினுக்கு மேட்ச் ஆகுது. அதே மாதிரி 7ஆம் தேதியில் வந்துட்டுனா மார்னிங் நடந்த எக்ஸாமுக்கு ஆஃப்டர்நூன் ரிலீஸ் பண்ண ஆன்சர் கே வந்துட்டுனா மேட்ச் ஆகுது. இப்படி எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்து தான் வந்துட்டுனா நான் இதை கண்டுபிடிச்சேன். இப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம டிஆர்பிக்கு கொண்டு போகணும். ஓகேவா. ஒன்றுமே இல்லை, மிஸ்டேக்குன்னு வந்துட்டுனா இது ஒன்றுமே இல்லை. அந்த கொஸ்டின் இந்த ஆன்சருக்கே வந்து பார்த்தோம்னா மாற்றி இது பண்ணிட்டாங்க. இது ஆஃப்டர்நூனுக்கு பதிலாக வந்து ஃபார்நூன் போட்டு அப்லோட் பண்ணணும். ஃபார்நூன் ஷிஃப்ட்டில் வந்துட்டுனா அப்லோட் பண்ணணும். இது அதே மாதிரி வந்துட்டுனா ஒவ்வொன்றையும் மாற்றி பண்ணணும். இது மோஸ்ட் எல்லாருமே வந்து அந்த டிஆர்பியோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லுங்க. செட் எழுதுனவங்க எல்லாருமே இந்த மிஸ்டேக் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஆன்சர் கீ மோர் ஆர் லெஸ் வந்துட்டுனா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓரளவு எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்னன்னா காலையில் நடந்த எக்ஸாமுக்கு மத்தியான இதெல்லாம் கரெக்டாகவே இருக்குது. எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. ஆனால் வந்து இந்த அப்லோடிங்கில் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க டிஆர்பி. ஸோ யாராச்சும் காலையில் எழுதிருந்தீங்கன்னா மத்தியான ஆன்சருக்கு செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். மத்தியானம் எழுதிருந்தீங்கன்னா காலையில் எக்ஸாமுக்கு வச்சு செக் பண்ணி பாருங்க. 7ஆம் தேதி இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7ஆம் தேதி எழுதுறீங்கன்னா காலையில் எழுதினவங்க மத்தியானத்துலையுமே, மத்தியானம் எழுதுனீங்க காலையிலையும் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஓகேங்களா. இந்த மிஸ்டேக் வந்து டிஆர்பி பெருசாக பண்ணிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் டிஆர்பி கொண்டு போகணும். இந்த செட்டு வந்து கொஸ்டின் ஆன்சருக்கு செக் பண்ணுறவங்க இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி மாற்றி வந்துட்டுனா கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிங்க. இது நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகேங்களா. ஸோ மேலே ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.